சந்தான சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் சந்தான சார் அவர்களே, பாருங்கள் நல்லுகையை. இந்திய அலுவலக சங்கத்தினுடைய தலைவர் எல்லாரும் கிடைக்கின்ற தலைவர் அவர்கள் ஒரு நிரந்தர தலைவராக தான் இருப்பார். ஏன்னா இதுவரைக்கும் மண்டலத்துல எந்த ஒரு ரயில்வே கட்சிக்காரங்களோ கொண்டு வரலாம். இதுவரைக்கும் 160 வருஷமாச்சு. மண்டலத்துல திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், மதுரை போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி மண்டல வாரியாக பரிசோதனையோ அல்லது இந்த மாதிரி கருத்தரங்குகளோ அல்லது பட்டிமன்றங்களோ சூட்கேஸ் மாதிரி உள்ள டிஸ்ட்ரிபியூஷனோ நடந்தது இதுதான் முதல் தடவை. அதற்கு மிக நன்றியாக தலைவர் அவர்களுக்கும் இந்த நிர்வாக பிரிவுகளுக்கும் மதுரை மண்டலத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ரேவதி நைட்டே வந்துட்டாங்க. இன்னொன்னு சொன்னாங்க ஏற்கனவே ஒரு திருச்சியில் நல்லா பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பேசணும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக ஒரே ஒரு வருது தான் ஜெனரல் செக்ரட்டரி அமைதியான ஜெனரல் செக்ரட்டரி ரொம்ப சிக்கனமா இருப்பாரு. அதே மாதிரி பொருளாதாரம் இருந்து கையில் வச்சிருந்தாலும் ரொம்ப சிக்கனமான ஒரு குறிப்பான பிரபாகரன் இருந்தாரு. எப்பவுமே ஆடியோ வரணும். சமூக சுந்தரம் பேச சொன்னா 100 மணி நேரம் பேசி எல்லாத்தையும் செல்வகுமார் அண்ட் குணசேகரன் எல்லாத்துக்கும் வர அதே போல ஈஸ்ட் மெம்பர்ஸ் மற்றும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம் தான், 2 கோரிக்கை தான் நாங்கள் இது மாதிரி வைக்க போறோம். ஒன்று ஏற்கனவே தெரிஞ்சதான் மேல ட்ரை பண்றோம். ஒன்று மண்டல வாரியாக ஓட்டு கேட்கிறோம். ஓட்டம்னு அது சரியா இல்லைன்றதான் என்பது அது உள்ள தடைகளை நீங்கள் நீக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சில தடைகள் இருக்கு, தடைகள் பிஜா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அவையை சொல்லி ஓட்டுகளை மண்டல ரீதியாக கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை, அதர்வைஸ் அவங்க இஓடி அந்த மாதிரி பண்ணலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது என்னுடைய ஒரு கோரிக்கை முக்கியமானது. அடுத்தது இங்கே ஒரு மதுரை மண்டலத்துல ஒரு கட்டடம் இருக்கு. மதுரை மண்டலத்தில் மட்டும் இல்லை, அதே மாதிரி மண்டல வாரியாக ஒரு சிறப்பாக ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா மருத்துவ வசதியோ, உணவு வசதியோ அல்லது ஏற்கனவே ஒரு பயிற்சிகளோ, கருத்தரங்குகளோ, தங்குறதுக்கு ஒரு வசதிகளோ, உதாரணமாக கன்னியாகுமரிக்கு ஒரு சோழராக இங்கே ஹைகோர்ட் இங்கே இருக்கு, எல்லாமே இருக்கு. வரலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம், தங்கலாம். அதை ஒரு ஏற்பாடு பண்ணணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதை நம் நிர்வாகிகளிடம் எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த 2 கோரிக்கை தான். ரொம்ப நேரம் ஆச்சு. நான் மற்றபடி பேசணும்னா அதிகமான நேரம் ஆகும். கொடுத்த வாய்ப்பு அனைத்து அனைத்துவருக்கும் நன்றி, வணக்கம்.